வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ கௌதம் ப்ரோ வந்திருக்காருன்னா சும்மா வருவாரா? வச்சு மனுஷன் வேற லெவலில் எடுத்துட்டு வந்திருக்காரு. GT30 ப்ரோவோட வந்திருக்கும். GT30 ப்ரோ நிறைய பேர் கேட்கறாங்க ப்ரோ. எப்படின்னா இந்த 20,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா 20,000 ரூபாய்க்கு வந்ததுன்னா வாங்கலாமாண்ணே? 22,000 ஆமா, எங்க இறங்கவே இல்லையா தானே? லான்ச் ஆன பிறகு இந்த பிரைஸே தான் இருக்கு அப்படியே. ஏன்னா ஃபேக்ட் என்னன்னா, இதுல என்ன ஹைலைட்னு சொல்றேங்க, டிவைஸ் நல்லா இருக்கு, நான் ஏன்டா இறக்கணும்ன்ற மாதிரி இருக்கு. பேட்டரி லைஃப் கன்சிஸ்டன்டா இருக்குங்க. பேட்டரி லைஃப் கன்சிஸ்டன்டா இருக்கு. உள்ள 8350 இருக்குன்னு சொன்னா டிமென்சிட்டியே நம்ப மாட்டேங்குது. ஆமா, ஏன்னா அவ்வளவு நல்லா டியூன் பண்ணிருக்கான். எப்படிடா சிக்னல் வருது உனக்கு மட்டும்? அது இல்லாட்டி உங்களுக்கு பழகிருச்சா ப்ரோ? எப்படி கேக்குறேன்னா, இன்ஃபினிக்ஸும் சரி, டெக்னோவும் சரி, இல்லாட்டி ஐட்டலும் சரி, இந்த டிரான்ஜென் கம்பெனிஸ் பொழுதன்னைக்கும் டிமென்சிட்டியோடயே கடந்து 7-8 வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிமென்சிட்டி தான். அப்போ அதனாலேயே ஒருவேளை இவ்வளவு ஆப்டிமைஸ் பண்ண தெரியுதா? மேபி அவனுக்கு சாஃப்ட்வேர்ல ஒழுங்கா ஒர்க் பண்ணிருக்கானுங்க, இல்ல அதுக்கேத்த மாதிரி ஆண்டர்னமெண்ட் யூஸ் பண்ணிருக்கானுங்க. இல்லாட்டி இப்படி சொல்லலாமா, அந்த விவேக் வந்து சொல்ல தெரியுமா, பாம்பின் கால் பாம்பரியம், இப்ப என்ன சொல்ல வர நீ, அந்த மாதிரி எனக்கு எப்படி இருக்குன்னா, இவனுங்க தொடர்ந்து டிமென்சிட்டியோட டிராவல் பண்ணி அந்த 7 சீரிஸ்ல எந்த பிராண்ட போனாலும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. அது சிப்பே பிரச்சனை நினைக்கிறேன். அதுலயும் கூட ப்ரோ, ஏன்னா ரெனோ இது பசங்க அப்படி புலம்புறாங்க, செமையா 13லயும் புலம்புறாங்க, 8350 புலம்புறாங்க. இல்ல ப்ரோ, இதுல எனக்கு ஹைலைட் என்னன்னா, இப்ப P3 Ultra மாதிரியான போன்லயும் அதான் இருக்கு. ஆமா, அப்புறம் இது மோட்டோல Edge 60 Proலயும் அதான் இருக்கு. ஆமா, அப்புறம் CE5லயும் அதான் இருக்கு. சோ ஒவ்வொரு டிவைஸும் ஒவ்வொரு மாதிரி பிஹேவ் பண்ணுது. இதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொன்னு என்ன தோணுச்சுன்னா, இவங்க வந்து கிட்டத்தட்ட ரொம்ப தனியா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு இந்த டெக்னோவும் இன்ஃபினிக்ஸும். அதாவது இவங்க வந்து இருக்கலே சூப்பர். இவன் வேற Android 16 க்கு பீட்டா ஃபார்ம்லாம் கொடுத்திருக்கான். நான் ஃபீல் பண்ணிட்டேன்ல. பாப்பா வந்து எப்படி இடையில பாரு, அவன் டிவைஸே கொடுப்பான் வேற, அத போட்டு நம்ம தெரியல. ஆனா NDA இருக்கும். நீங்க யாராவது பண்றதா இருந்தாலும் போய் இன்ஃபினிக்ஸோட சைட்லயோ இல்லாட்டி அவங்களோட சும்மா போய் ட்ரை பண்ணுங்க. பீட்டா ப்ரோகிராம்ல வந்து NDA இருக்கும். ஆபீஷியலா வெளியில ரிவீல் ஆகுது. அது பரவாயில்லைங்க, எனக்கு ஃபோன் யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்குல்ல. அவன் ஏதாவது டிவைஸோட தான் சேர்த்து கொடுப்பான். ஏதாவது ஒரு டிவைஸ் கொடுத்து அதுல தான் அந்த பீட்டாவோட உங்களுக்கு இதுக்கே பீட்டா கொடுங்க, நல்லா இருக்குங்க இந்த போன். இது கொடுத்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனா இதுக்கு என்னன்னா, அவங்க வந்து எப்படி தெரியுமா ப்ரோ, இப்ப சப்போஸ் வந்து நம்ம கையில இருக்கிற டிவைஸே நம்ம சொல்றோம், அப்போ அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இதோட சீரியல் நம்பர் கேட்பாங்க. கேட்டாங்கன்னா அவங்க அப்டேட் புஷ் பண்ணுவாங்க. ஏன்னா பட்ஜெட்ல ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸே இல்லாம ரொம்ப பிடிச்ச ஒரு போனா இது வந்து என்ன சர்ப்ரைஸ் பண்ணிருச்சு. உங்களுக்கு பெரிய பிராண்ட் பண்ண முடியாததை இவன் பண்ணிட்டான்றது உங்களுக்கு இது சர்ப்ரைஸ் பண்ணிருக்கு. இன்ஃபினிக்ஸ் நோட் 50X இருக்குல்ல, சந்துருக்கு அது சர்ப்ரைஸ். LCD வேற, சோ பயப்படவும். அடுத்து இமானுவல் நம்ம இவரு காமேஷ் ப்ரோக்கு அது சர்ப்ரைஸ். அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியும்ல, உள்ள இருக்கிற சிம் ட்ரேல வந்து ஹைபிரிட் ட்ரே. ஆமா, அது ஏதோ தொங்கிட்டு இருந்துச்சு. பார்த்தேன் அந்த வீடியோல பார்த்தேன், என்னென்ன நீட்டிட்டு இருக்குது ஏதோ அப்படினு. அவர் பைபாஸ் கனெக்ஷன் கொடுத்திருக்காருங்க. வெளியில வைப்பாங்களா, அது வந்து இந்த Redmi phonesக்குலாம் முன்ன பண்ணுவாங்க. SD கார்டு போட்டுருக்காருல. ஆமா, SD கார்டை உள்ள பிளேஸ் பண்ணிட்டு அதுக்கு கீழ ஒரு சின்ன சிப் வரும். அந்த சிப்பை பிளேஸ் பண்ணிட்டா அதுல இருந்து ரிப்பன் கேபிள் மாதிரி வெளில வந்து அதுல சிம். அவர் பேசிக்கலாவே ஒரு ஹேக்கர் தாங்க. ஆமா, பயங்கரமான ஆளுங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆதவ் அப்படிங்கிற நண்பர் வந்து, ஐ எம் யூசிங் நத்திங் ஃபார் 2A plus 826GB வேரியன்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 7 months now. I have no issue in that except green tint in black region only when brightness is set to 10% or lower. Correct. I hope this might help with your purchase. மக்களுக்காக சொல்றாரு. ஏன்னா இப்ப டீல் வந்து இப்ப இன்னொரு பெரிய ஹைலைட் ப்ரோ, 9999க்குலாம் வந்துச்சு இல்ல 2A plus. அடுத்த ட்விஸ்ட் என்ன, நம்ம கௌதம் ப்ரோ இப்ப இந்த கமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்ப நாங்க அடுத்து ஒரு 4 நாள்ல இதை ஃபுல்லா எல்லாத்தையும் போட்டுருவேனே வைங்க. இப்ப நாங்க 2 பேரும் யோசிக்கிறோம், சே நம்ம ஃபுல்லா இதை புஷ் பண்ண போறோம், ஆனா நம்ம மக்களுக்கு இது பயனுள்ளதா இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னு வைப்போம். பார்த்தா டீல் எங்க முடியுது, அதான் திரும்ப தீபாவளி டீல். தீபாவளிக்கு வரும், அதனால டீல் போயிட்டே தான் இருக்கு. பிளஸ் வெளியில வந்து ஜாக்கி இந்த மாதிரி கோவப்படுவான் அப்ப யாராவது வந்துட்டு போனாங்கன்னா, அதெல்லாம் வந்து தயவு செய்து மன்னிச்சு எங்களையும் மன்னிச்சிருங்க, அந்த பையனையும் மன்னிச்சிருங்க. அவனுக்கு புரிதலே இல்ல. நான் எழுந்து போய் அவனை என்னதான் திட்டினாலும் அவன் புரிஞ்சிக்க மாட்டான், வேற ஜோன்ல இருக்கான். ஆமா, அவன் வந்து பேரலல் யூனிவர்ஸ்ல வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஓகேங்க, சோ ப்ரோஸ் என்ன சொல்றாருன்னா, அட்ராக்டிவ் டிசைன், everyone will reach out and wants you to have a look at your phone. எனக்கு 2A விட 2A plus ஓட டிசைன் பிடிச்சிருந்துச்சு. 2A வந்து எனக்கு எப்படின்னா ப்ரோ, 2A ல ஒயிட் பிடிச்சிருந்தது. 2A plus வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி எடிஷன்ஸ்லாம் யூனிக்கா இருந்துச்சு. கம்யூனிட்டி எடிஷன்ல அந்த ரேடியம் செமையா இருந்தது. அப்புறம் அந்த பேக்மேன் எடிஷன் மாதிரி ஒரு கலர்ல ஒரு வெள்ளை கலர்ல ஸ்டார் எல்லாம் போட்டுலாம் நல்லா இருந்துச்சு. சில விஷயங்கள் நல்லா தான் பண்ணாங்க. எனக்கு என்ன தெரியுமா வருத்தமா இருக்கும், பண்ணது நல்லா பண்ணுவாங்க, அதை பத்தி பேசும்போது ரொம்ப ஓவரா பேசுவாங்களா, அப்பதான் இரிட்டேட் ஆகும். சரி, வெரி குட் பேட்டரி, சூப்பர் ப்ரோ. ஐ டோன்ட் பிளே கேம்ஸ், ஒன்லி மெட்டா ஆப்ஸ் அண்ட் மீடியா. மெட்டா ஆப்போடைய பேட்டரி லைஃப் நல்லா இருக்குன்னா சக்சஸ் தான். வெரி குட் கேமராஸ், ரியர் கேமரால 4K 30 FPS ஒன்லி. குட் செல்ஃபி ஷூட்டர்ல as Siobra mentioned in this video. ஏன்னா 2A plus ஃப்ரண்ட் 50 பேக் 50. ஆமா, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். அதுலயும் 4K எடுக்கலாம். ஆமாமா, கரெக்ட், 4K 30. ஆமா, UI will never get you bored of using. Very good RAM management with multiple apps running in background.
நத்திங் ஆன்லைன் சப்போர்ட் இஸ் வெரி குட், சூப்பர் ப்ரோ. கான்ஸ் என்னன்னா டிஸ்ப்ளே அந்த பிரைட்னஸ் அந்த 2A சீரிஸ்லயே இருந்துச்சுங்க, அந்த 2A பிளஸ்ல ரெண்டுலயுமே இருந்துச்சு அந்த கிரீன் கிரஷ். அவுட்டோர்லயும் நாட் அப் டு தி மார்க், லோ பிரைட்னஸ் யூசேஜ்லயும் நாட் கம்ஃபர்டபிள் அந்த கிரீன் டிண்ட் இருக்கறனால. நோட் நத்திங் UI 4.0 will be releasing very soon with in depth black. இப்போ வந்து இந்த கிரே இருக்குல, ஆமா அந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தோம் டாகல் பண்றதுக்கு. நல்ல வேலைடா டே. இல்ல எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஏன்டா ஆக்சிஜன் OS நீங்க தான் பில்ட் பண்ணீங்க, அங்க பண்ணும்போதே நீங்க வந்து ஆக்சன் கலர் கொடுத்து நீங்க பிட்ச் பிளாக் கொடுத்திருந்தீங்க, அது நீங்க இங்க கொடுத்திருந்தீங்கன்னா முடிஞ்சிருக்கும். இப்போ வந்து எல்லாருக்குமே சூப்பரா இருக்கும். இப்போ நீங்க என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருப்பாங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாஹே அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ ஷாப்பி ஸ்டோர், அது என்னது ப்ரோ? ஷாப்பி ஒரு வெப்சைட் இருக்கான், ஒரு வெப்சைட்ல கேஸ் ஆர்டர் போட்டேன் ப்ரோ, கேரளா பேஸ்ட் கம்பெனி தான். தே ஆர் ஸ்கேமிங், ஐ ஹவ் ஆர்டர்ட் அட் 18th, ஸ்டில் ஐ ஹவ் நாட் ரிசீவ்டா எனி அப்டேட்ஸ். இதுக்கப்புறம் போட்ட எல்லா ஆர்டருக்கும் எனக்கு வந்துருச்சா? வாட்ஸ்அப் சப்போர்ட்ல மெசேஜ் பண்ணி கேட்டதுக்கு we will update you as soon as possible னு போட்டுருக்காங்க. எக்ஸ்ல போய் பார்த்தா நிறைய பேர் ஸ்கேம்னு போட்டுருக்காங்க ப்ரோ. ஷாப்பி ஸ்டோர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல SOPIZ ஷாப்பி ஸ்டோர். சோ இதல யாரும் வாங்கிராதீங்க, கேஸ் வாங்குறேன் அப்படினு போயிட்டு ஏமாந்துராதீங்கன்னு போட்டுருக்காரு அவரு. சோ இது வந்து ஒரு அவேர்னஸ். தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க் யூ. சோ எல்லாருக்குமே வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்காரு. ஷாப்பீஸ், ஆமா ஹாப்பி ஃபிஸ் மாதிரி இது ஒரு ஃபிஸ், இது பக்கமே ஒதுங்கிறாதீங்க. அடுத்து முகமது அஸ்லாம் அப்படிங்கிற நண்பர் வந்து பிளிப்கார்ட் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் ஒரு இஷ்யூ பார்த்தேன் ப்ரோ. எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல பார்த்திருக்காரு பிளிப்கார்ட் ரிலேட்டடா. ஆப்பிள் ஐபோன் 16 and 14 ஆர்டர் பண்ணிருக்காங்க, கன்ஃபார்ம் ப்ராசஸ் ஆகிருக்கு. கொஞ்ச நேரத்துல பிளிப்கார்ட் கேன்சல் பண்ணிடுறாங்க. கார்டு ஆர் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிருந்தா ரீஃபண்ட் பண்ணும்போது மொபைல் அமௌண்ட் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்றாங்க. ஆமா, அந்த ப்ராசஸிங் ஃபீ எதுமே வராது ரிட்டர்ன். அது மட்டும் இல்ல, எக்ஸ்டெண்டட் வாரண்டி பெய்ட் பண்ணிருந்ததெல்லாம் வரலையா? அதுவும் வரலையா? ஆமா, எக்ஸ்டெண்டட் வாரண்டி என்னையா இது? எக்ஸ்டெண்டட் வாரண்டி அமௌண்ட் ரிட்டர்ன் கிடையாது. பிளிப்கார்ட் கஸ்டமர் கேர் கேட்டதுக்கு பிளிப்கார்ட் சைடுல சொல்றாங்க இதுதானா. இது எப்படி நியாயமாகும்? நான் ப்ராடக்ட்டே வாங்கல, எக்ஸ்டெண்டட் வாரண்டி எப்படி நான் கொடுக்காம இருக்கேன்? அது ப்ராடக்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்ணது தானே. நீ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அதெல்லாம் திருடுவ வழக்கம் போல, அத நான் கேட்கல. போனுக்காக தானடா. ஆனா போனே இல்லாம எப்படி அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டி யூஸ் ஆகும்? முதல்ல ரீசன்ட்டா நம்ம ஆளுங்க ஒன்னு சொன்னாங்க, அதுவே நான் கலங்கிட்டேன். என்னது? ஸ்விக்கில ரெயின் ஃபீ. ஆமாமா ஜி, அப்புறம் போடுவாங்க ப்ரோ. ஸ்விக்கி ஜொமேட்டோ ரெண்டுலயுமே இருக்கும் இப்போ ரெயின் ஃபீ. ஆமா, அடுத்து வேற என்னென்ன ஃபீல் ஆகும்? சர்ச் ஃபீ வரும். சர்ச் ஃபீனா அந்த காலையில 8 மணிக்கு 7 மணிக்கு அந்த ஸ்கூல் டைம்ல எல்லாம் போட்டின்னு வச்சுக்கோங்க, சர்ச் ஃபீ அது ஒரு 25 ரூபா வரும். அதுக்கப்புறம் இந்த ரெயின் ஃபீ, மழையா அன்னைக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதுலயே உங்களுக்கு வந்து 60-70 ரூபா போயிடும். அப்ப எல்லாரும் அவங்க வீட்ல இருந்து பக்கத்துல இருக்க கடையில போய் சாப்பிடுறது தான் கரெக்ட். அது பெஸ்ட். இல்ல வீட்ல செஞ்சு பழகிக்கோங்க. வீட்ல எதுவும் செய்ய முடியலன்றவங்க பக்கத்துல போய் காலையில வந்து ஒரு மில்க் ஷேக் மாதிரி கலந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு ஆபீஸ் பரவாயில்ல. சோ ஷாப்பீஸ் அப்படின்னு ஒரு ஸ்கேமர். அடுத்து வந்து பிளிப்கார்ட்ல வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்க, என்ன அவன் பிறந்ததுல இருந்து ஸ்கேமர். இவன் வந்து ஆரம்பத்துல பிறந்ததுல இருந்து ரெடிடா அப்படி ஸ்கேம் பண்ண. இவரு நம்ம இது இப்போ பையிங் ஃபேக்ஸ்ல இருந்து எல்லா இடத்துலயும் ஒரு சொல்ல திருப்புகோட வந்து என்னன்னா இதான் வந்து பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து பெரிய டார்ச்சரா இருக்கான். நாங்கள் வந்து அதுல ட்ரெண்டிங் நம்பர் 1ல இருப்போம் எப்பயுமே. இல்ல திருப்புகோட உனக்கு இருக்குடா. ஓகே, த நேஷ் அப்படிங்கிறவர் வந்து சிவப்ரோ, நான் ஐபோன் 15 ப்ரோ மொபைல் ரிவ்யூ சொன்னேன்ல, அதுல உங்ககிட்ட நல்ல பவர் பேங்க் கேட்டேன். நீங்க ஸ்டஃப்கூல் பவர் பேங்க் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. ஸ்டஃப்கூல் நியூவா லான்ச் ஆன நீமோ 10,000 குட்டியா இருக்கும். ஆமா, மில்லியம் ஒயர்லெஸ் 2300 ரூபீஸ்க்கு வாங்கின ரிவ்யூ. ப்ரோஸ் செம காம்பாக்ட், லென்த் வந்து 10.6 சென்டிமீட்டர்ஸ் தான், பிரெத் வந்து 6 சென்டிமீட்டர்ஸ் வித் 2.6 சென்டிமீட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு ஒயிட் சாக் ஹைட்டுக்கு தான் வந்து அதோட திக்னஸ் இருக்கு. காம்பாக்டா இருக்கு. ஆமா, 200 கிராம் தான். இன்பில்ட் ஒயர்டு இருக்கு. அதுல 22.5 வாட் வரைக்கும் பிபிஎஸ் சப்போர்ட் இருக்கு. PD 20 வாட் இருக்கு. கான்ஸ் என்னன்னா, பாக்ஸ்ல சைட்ல 15 வாட் மேக்னெட்டிக் வயர்லெஸ் பவர் பேங்க்னு ஃபார் ஐபோன் போட்டிருந்தான். ஆமா, பட் 15 வாட் வயர்லெஸ் ஒன்லி ஃபார் பிக்சல் அண்ட் சாம்சங் ஒன்லி 7.5 வாட் வயர்லெஸ் ஃபார் ஐபோன் அப்படின்னு ஒரு ஸ்மால் ஷீட்ல பாக்ஸ் உள்ள வச்சிருந்தாங்க. இன்புட் 18 வாட் தான் ஃபார் பவர் பேங்க். சார்ஜ் ஆக கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகே, மேனேஜபிள். ஹீட் தான், பட் நான் எப்பவுமே ஐபோன் ஹாட்ஸ்பாட் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஆன்லயே தான் இருக்கும். வயர்லெஸ் சார்ஜ் போட்டா 1.5 மினிட்ஸ் ஆகுது. எனக்கு ரிட்டர்ன் போட மனசு வரல டியூ டு இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் டைனி சைஸ். ஓகே, பட் ஃபேக்ட் என்னன்னா வயர்லெஸ் சார்ஜிங் தயவுசெய்து யாருமே யூஸ் பண்ணாதீங்க. ஆமாங்க, அது உங்க பேட்டரியை முடிச்சிடும். அது எந்த பிராண்டாலும் சரி, பிக்சலா இருந்தாலும் சரி, சாம்சங்கா இருந்தாலும் சரி, நீங்க அது ஆப்பிள்லாம் சொல்லவே தேவையில்லை. சும்மாவே பேட்டரி எடுத்து போவோம் ஒரு அப்டேட்டுக்கும். இதுல இதெல்லாம் போட்டீங்கன்னா வந்து அண்ணன் எடுத்துக்கிட்டான்னு எடுத்துருவான் எல்லாத்தையும். இந்த சி வயர்லெஸ் சார்ஜிங் ப்ரோ 5 வாட் இருந்தது இல்ல, அப்போ ஐபோன் 10s இருந்தது இல்லையா, அந்த டைம்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் வயர்லெஸ் சார்ஜிங் போட்டாங்க. ரீசன் என்ன, 5 வாட். ஏன்னா அவங்க நைட் வச்சிட்டு தூங்கிடுவாங்க, காலையில சார்ஜ் ஆயிருக்கும். அது மட்டும் இல்ல ப்ரோ, அது ஓவர் நைட் சார்ஜிங் வேற. ஆமா, பொறுமையா ஆகும், போன் சூடாகாது. கரெக்ட். இன்னொரு ட்விஸ்ட் என்ன, இப்ப அப்ராட்ல எல்லாரும் வந்து 15 வாட் யூஸ் பண்றாங்க தான ப்ரோ. 15 வாட் ஓவர் ஹீட் ஆகுதுங்க. ஐபோன்ல காட்டிடுது போன் ஓவர் ஹீட் ஆயிருச்சு பாஸ்ட் அப்படின்னு வருது. இதுல இன்னொன்னு என்னன்னா, அப்படியே யூரோப் பக்கமும் யுஎஸ் பக்கமும் போகும்போது, ஏன் நம்ம அஸ்வத் எல்லாம் குவைத்துல இருக்கான், அவன் எல்லாம் அங்கெல்லாம் என்ன சொல்றான்னா, அண்ணே வெயில் அங்க சும்மா வெளில டெம்பரேச்சர் 50 தாங்க, மினிமம்
ஆனா அந்த வெயில நான் ஃபீலே பண்ண முடியாது, எங்க போனாலும் ஏசி இருக்கு. அப்போ எப்ப பாரு ஏசி என்வரான்மெண்ட்லயே இருக்காங்க, எப்ப பாரு டெம்பரேச்சர் 22 23 இருக்காங்க. அப்ப என்ன ஆயிடுது, அவங்க இந்த பவர் பேங்க் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு இந்த ஹீட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவங்களோட என்வரான்மெண்டல் டெம்பரேச்சரே உங்களுக்கு. சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல மத்த இடத்துல எல்லாம் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கூட எல்லாருமே யூஸ் பண்றது காரணம் வந்து அவங்க டெம்பரேச்சர் அந்த மாதிரி இருக்கு. இந்தியால வந்து வேப்பர் சாம்பர் கூலிங் வச்சாலே ஹீட் ஆகுது. அப்ப அந்த அளவுக்கு நீங்க வேற நம்ம ஊர்ல ஜாஸ்தி. அடுத்த பிரச்சனை என்னன்னா ப்ரோ, இந்த பவர் பேங்க் ஒட்டுதுன்னு சொல்லிட்டு நான் வச்சிருப்பேன், கேஸ் போட்டிருந்தா தப்பிச்சேன். கேஸ் போடாத சமயத்துல ஃபைன் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மேல ஏதாவது ஒட்டிட்டு இருந்தேன், பவர் பேங்க் வச்சிருவேன், ஒட்டிக்கும், ஃபுல் பேக் டோர் கிளாஸ் ஸ்கிராட்ச். ஆமா, தேய்ச்சி எடுத்துரும். ஸோ நிறைய பிரச்சனை இருக்கு நம்ம ஊர்ல வந்து, கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆனா தேங்க்ஸ் ப்ரோ அந்த ரிவ்யூக்கு. அடுத்து வேற 25 வாட் வேற வந்துருச்சு சீலாம். ஆமா, அதெல்லாம் பேட்டரி அவ்வளவுதான் போல. விடுங்க, இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 வருஷம் முன்னாடி நான் ஷாமில வந்து 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங். ஆமா ப்ரோ, அது ஃபேனோட வரும். ஃபேனோட அவனுக்கு ப்ராப்பரா கொடுத்துருந்தானுங்க. OnePlus அப்படிதான், அந்த லூக்கு கொடுத்தானு பாருங்க, அதுவுமே ஃபேனோட எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த யூனிட். இப்ப நான் வயர்லெஸ் சார்ஜிங் மெலிசா பண்றேன்ட்டு இத்துக்குன்னு கொடுக்குறான். அந்த பேட்ல எங்க ஹீட் கண்டக்ட் ஆகும்? அந்த பேட்ல வந்து போனுக்கு ஹீட் போயிடும். போன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த டாக்டர் டாக்டர் அப்படின்னு இழுத்துட்டு, அவ்வளவுதான், டாக்டரே தான். ஓகே, அடுத்து வந்து சரவ் அப்படிங்கிற நண்பர் வந்து காட் மை iPhone 17 ஒயிட் ஆன் திஸ் லான்ச், எக்ஸலன்ட் டிவைஸ் ஃபார் மை யூசேஜ், கேமரா சென்டர் ஸ்டேஜ் ஃபீச்சர் இஸ் ஆசம், I love iPhone haptics, love this compact and powerful device does not heat for most of the activities, only during FaceTime more than 30 minutes, battery backup is coming for a day with normal usage, ProMotion gave some difference than the normal 60 Hz. உண்மை ப்ரோ, பரவாயில்ல, ஒரு இனிஷியல் ரிவ்யூ மாதிரி ஒருத்தர் கொடுத்துருக்காரு. என்ஜாய் பண்றீங்க, நல்லா இருங்க, என்ஜாய். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனிகா அப்படிங்கிறவங்க வந்து, தம்பி சிவபரணி, என் மகளுக்கு கேமிங் ரெட்ரோ ஸ்டிக் HTML வாங்கி, HTML கம்பெனி இருக்கா தெரியல, உங்களுக்கு என்ன தெரியுமா தான் சொன்னேன், எனக்கு தெரியல இது. ஓகே, HTML வாங்கி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். எங்கு வாங்குவது, அமேசானா பிளிப்கார்ட்டா ஆகிய தளங்களில் வாங்கி கொடுக்கலாமா, கொஞ்சம் வழிகாட்டுங்கள். சோ இதுல எனக்கு என்னன்னா, ஆக்சுவலா ப்ரோ ஒரு சில இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூசிவ் வெப்சைட்ல பார்த்தேன் ப்ரோ. அது எப்படி வருதுன்னா, இந்த கேமிங் ஸ்டிக் ரெட்ரோ ஸ்டிக் நம்மளோட அந்த பழைய கேம்ஸ் 9999 அதுதான் ப்ரோ, இது அமேசான்ல இப்ப விக்கிறானுங்க. 999 க்குலாம் பார்த்தேன் நான், 2 ஜாய்ஸ்டிக் வேற ஃப்ரீயா கொடுத்துறாங்க. அந்த மாதிரி நீங்க அமேசான்ல பாருங்க ப்ரோ. அப்போ அவங்க வந்து, ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மென்ட் ப்ராப்ளம் நல்லா மைண்ட்ல அது HTML HDMI ஓ ஓகே ஓகே. ஆமா, HDMI ஸ்டிக் தான் சொல்றீங்க. அமேசான்லயும் நல்ல செல்லரான்னு பாருங்க, ரிவ்யூஸ் படிச்சிருங்க, ரிட்டர்ன் பாலிசி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு அமேசானோ பிளிப்கார்ட்டோ. ஏன்னா ஒரு சில பேர் இப்ப 2 ஜாய்ஸ்டிக்கோட கொடுத்துறாங்க, நீங்க எதுவும் வாங்க தேவையில்ல. அந்த இது ஸ்னோ ப்ரோஸ் கேம் ஆடி இருக்கீங்களா? கான்ட்ரா விளையாண்டுருக்கீங்களா? என்னோட ஃபேவரட் டபுள் பிளேயர் விளையாடலாம். கான்ட்ரா ஸ்னோ ப்ரோஸ்லாம் 2 பேர் சேர்ந்து விளையாடலாம். கான்ட்ரால சுடுமோ ஒரு சவுண்ட் வரும் பாருங்க, சூப்பரா இருக்கும் ப்ரோ. ஜம்ப் அடிக்கும் போதெல்லாம் ஒரு சவுண்ட் வரும், அது ரொட்டேட் பண்ணி தான் ஜம்ப் அடிப்பாரு. பவர் வரும் மேல பறந்து, சுட்டுட்டோம்னா பவர் கிடைச்சிரும். இப்படி ஸ்பிளிட் புல்லட்ஸ் வேற லெவல் என்னென்னமோ பண்ணுவானுங்க. அதெல்லாம் வந்து கீழ இருந்து எல்லாம் சுடுவாங்க, நான் கீழ பார்த்து சுடுவேன், மேல பார்த்து சுடுவேன், சென்டரா சுடலாம். அது கான்ட்ரா பயங்கர படுத்துட்டு சொல்லலாம். கரெக்ட், அது வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப நல்லா இருக்கும். அத 2 பேர் சேர்ந்து விளையாடுற கேம்ல வந்து அது மாஸ். சோ நீங்க வந்து அது ஒண்ணு இல்ல, இந்த HDMI ஸ்டிக் வந்து கண்டிப்பா வாங்கிக்கலாம். நீங்க என்ன பிராண்ட்? அமேசான்ல பார்த்தாங்க, நிறைய இருந்துச்சு ஆக்சுவலா. சூப்பர், அப்ப நீ தாராளமா வாங்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. அமேசானும் சரி, அதுல 7 days ரிட்டர்ன் பாலிசி வேற இருக்கும், ஏதாவது பிரச்சனை கூட நீங்க மாத்திக்கலாம். மோஸ்டா இந்த இதுல வந்து இந்த ஜாய்ஸ்டிக் பேர் ஆகுறதுல ஏதாவது பிரச்சனை வரலாம், ஏன்னா ப்ளூடூத் தான் அது. அதை தவிர எந்த பிரச்சனையும் இருக்காது, நீங்க அதையும் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹரிஹரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, I bought my Samsung A21s back in 2020 for 17K from an offline store. Anna the seller totally brainwashed me into getting it. I was all set to buy Realme 5 for the same price, which seemed better on paper with 4GB RAM and 64GB ROM. But somehow he convinced me and I walked out with the A21s. My friend trolled me non-stop because of the 720p display. I thought it was full HD at first. Okay. For the first 3 months I was super frustrated and regretted it big time. ரொம்ப கடுப்பாச்சு. ஆமா. But after about a year I started loving it. It's been the best phone for me over the past 5 years. Okay. Not a single major issue. Still runs smooth. Battery gives easily 8 to 9 hours of SOT on a full charge. Though இப்போ SOT feels a bit less sometimes. I play games like Free Fire, FC Mobile, DLS Daily. 1 hour இந்த phone இன்னும் ஹேண்டில் பண்ணுது. அதெல்லாம் it handles them fine without lagging much. Only thing I had to fix was the power on and off button, which I got replaced. Overall solid budget phone. If you are not into heavy gaming or fancy screens, Samsung reliability.
கோடியில் ஒருவனுங்க இவர்தான். இவர் வந்து நீங்க சாம்சனே இவர் எடுத்து வச்சுக்கோங்க. இல்ல சாம்சங் கம்பெனிக்காரன் பேட்டி எடுக்கணும் இவரெல்லாம். ஆமா, இந்த சாம்சங் கம்பெனி ஒரு தண்ட கருவம். நிஜமான யூசர்ஸ் எல்லாம் விட்டுரு, இல்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான். அதை எடுக்கிறதே நாங்க ஐபோன்ல தான் எடுப்போம். அப்புறம் அவனை கூப்பிட்டா லூசு போயில. ஐயோ செம டார்ச்சர். ஆனா A21s என்ன எஸ்ஓசியோட வந்துச்சு? எக்ஸினஸ் தான் 850. எக்ஸினஸ் 850 அதான பழசு தான். இல்ல எக்ஸினஸ் 850 வந்து கொஞ்சம் ஸ்லோ ப்ரோ. அது தெரியும். ஆனா ரொம்ப பழைய மாடல். அது 1000 சீரிஸ் கூட ரீச் ஆகாத டைம் அதெல்லாம். இவன் அத சொல்றேனே ப்ரோ, 9611 இருக்குல்ல, அந்த ப்ராசஸர்ல எல்லாம் வந்து இந்த CPU ரீபாலிங் வரும். கரெக்ட். 850 அப்படினா ப்ளே சேஃப் என்ட்ரி லெவல் ப்ராசஸர். அந்த மாதிரி சொல்லலாம்னா யூனிசாக் ப்ராசஸர் என்ட்ரி லெவல் சொல்லுவோம்ல, 4G ப்ராசஸர். அந்த மாதிரி இது வந்து என்ட்ரி லெவல் 4G ப்ராசஸர். அதனாலதான் உங்களுக்கு வந்து இன்னி வரைக்கும் நல்லா இருந்திருக்கு. இதுவே உங்களுக்கும் நான் வந்து ஒரு 9610 ஒரு 5G சிப் கொடுத்திருந்தேன்னா தலைவன் வந்து பொங்கி இருப்பான். 5 வருஷம் முன்னாடி அவருக்கு அப்ப கிடைக்கல. இல்லாட்டி அன்னைக்கே 5G சிப் போட்டு கொடுத்திருந்தா அதேதான். ஓகே, சோ இது ஒரு நல்ல டேட்டா, பெரிய விஷயம் உண்மையிலே. அடுத்து பாருங்க, அகஸ்தியன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ போக்கோ X7 Pro பக்காவா இருக்கு ப்ரோ. பேட்டரி ஃபார் மார்க்கெட்டிங் பர்சன் மோர் தென் a டே பேட்டரி சார்ஜ் எக்ஸலென்ட்டா இருக்கு. என்ன ஃபோன் தெரியுமாங்க அதெல்லாம்? கால்ஸ், மெயில், யூடியூப், லைட் கேம்ஸ், நியூஸ் ரீடிங் ஸ்டில் நெக்ஸ்ட் டே டியூரிங் 25% சார்ஜ் இருக்கா. அடுத்த காலையில ஜியோ நெட்வொர்க் சூப்பர் 5G பிளஸ் இன் ஜியோ நெட்வொர்க் இட் இஸ் ஃபார் பெட்டர் than my previous Samsung S21 FE. Recently I got green line issue. அது ட்ரிப்ளைட்டா இருந்தாலும் கோட் போடுறான் ப்ரோ. நெட்வொர்க் இஷ்யூ சொல்றேன் நான். Recently green line issue வேற இருந்தது. I bought Poco new phone but Samsung service center fixed it only for 500 rupees service. அவருக்கு எல்லாமே நல்லதா நடந்துருக்கு. நல்லா இருக்கு. அவருக்கு வந்து ராசி பலன்ல வந்து நல்ல கட்டங்கள் அமைஞ்சிருக்கு. ஐயோ மச்சம் இருக்குங்க. ஆமா, தப்பிச்சிட்டீங்க. பட் நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பர் குட். அடுத்து மகேஸ்வரன் அப்படிங்கிற நண்பர் வந்து, hi bro, I have Samsung A33 5G mobile. Then after 1.5 years I gave it to my mom who is using it. After 3 months of her light usage, mobile la incoming and outgoing calls போல. After backing up data, நான் அண்ணா நகர்ல சென்னையில சாம்சங் சர்வீஸ் சென்டர் கொண்டு போனேன். அப்போ ரிப்பேர் மோட்ல போட்டு கொடுத்தேன். they said அந்த மோட்ல டயக்னோஸ்டிக் பண்ண முடியாதுன்னு. ஓகேன்னு நார்மல் மோட்ல போட்டு கொடுத்தேன். then motherboard issue cost around 10K ன்னு சேஞ்ச் and it will take 4 days ன்னு சொன்னாங்க. suggested buying a new phone. அப்புறம் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தேன். they said problem near SOC and has 3.5K to repair. அனிமா அதான் CPU repairing மாதிரி இருக்கும். correct. got repaired, calls are working, mom using phone for a year. even now just wanted to share this experience to you community as a fellow Samsung user. why can't Samsung service center people be skilled enough to solve the issue instead of asking me to buy a new motherboard? போன வாரமே சொன்னதுதான், அவங்க அந்த சின்ன வர்க்லாம் பண்ண மாட்டாங்க, போர்டே மாத்திர அவ்வளவுதான் முடிஞ்சது ப்ரோ. அது ஏன்னோ நம்மள பிக்சலுக்கு ஆப்பிடிச்சாங்க, மைக்ரோஃபோன் போயிருச்சு 42000 ரூபாய் பில்லு. ஏன் மதர்போர்ட் மாத்தோம்? மைக்ரோஃபோனுக்கு மதர்போர்ட் இல்ல. இது ஏன் தெரியுமா ப்ரோ நடக்குது? பெரும்பாலும் நம்ம அஸ்வத் வந்து ஃபர்ஸ்ட் சாம்சங் சர்வீஸ் வந்தாங்க. அது என்ன ஆகும்னா நிஜமாவே அதுல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும். அந்த சின்ன பிரச்சனைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஃபிக்ஸ் பண்றதுக்காக முயற்சி பண்ணும்போது வேற பெரிய பிரச்சனை தான் வரும். வேற ஏதாச்சும் அப்போ நான் ஜாப் ஷீட்ல என்ன போடுறேன், மைக்ரோஃபோன் இஷ்யூன்னு போடுறேன். இப்போ அந்த பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன், மைக்ரோஃபோனை ஃபிக்ஸ் பண்ண முடியலன்னு சொல்றேன். இப்போ அவர் என்ன சொல்றாரு, போர்ட் எல்லாம் மாத்த வேணாம் கொடுங்கன்றாரு. இப்ப எடுத்துட்டு போய் அவர் என்ன பண்றாரு, பக்கத்துல தேர்ட் பார்ட்டி கிட்ட கொடுக்குறாரு. அவர் ஓபன் பண்ணிட்டு என்ன சொல்றாரு, ஐயோ என்ன இது மோடம் சிப்ல இருந்து ஆண்டனா போற கட்ல எல்லாமே போயிருக்கு அப்படின்றாரு. இல்ல மைக் மட்டும் தான் ப்ராப்ளம் சொன்னாங்க, ஜாப் ஷீட்லயே போட்டுருக்காங்களே, இப்ப பிரச்சனை ஆயிடும். அதனாலே பெரும்பாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா ரிஸ்க் எடுக்காம ரிஸ்க் வந்து கை வச்சா பிரச்சனை. யாரு சட்டையை பிடிப்பாங்க, இவன் சம்பளத்தை தான் பிடிப்பாங்க. சோ இந்த வேலையை விரும்பி நேசிச்சு காதலிச்சு பண்ற ஒரு சிலர் இருந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, அந்த மைக்க மட்டும் மாத்துறது எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்தாலும் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வந்து சாம்சங்க்கு தேவையான்னு கேட்டா தேவைதான். அந்த மாதிரியான ஆளுங்க எங்கேயுமே நிறைய பேர் இல்லன்றனால சாம்சங்கே எந்த மைண்ட் செட்டுக்கு போயிடுவானா, அந்த ஒரு சர்வீஸ் சென்டர் மட்டும் தான் சர்வீஸ் பண்ண முடியும். இந்தியால 10,000 சர்வீஸ் சென்டர் இருக்கும். அப்போ வேற எங்கேயுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்றது, அங்க மட்டும் தான் இருக்காரு. ஆமா, அப்ப வேற வழியே இல்ல. அதனால அவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரியான ஸ்பெஷல் பர்சன், ரொம்பவே நல்ல ஸ்கில் இருக்க பர்சன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஏன் சாம்சங்ல இருக்கணும். ஒரு 2 வருஷத்துல அவங்களே தனியா சர்வீஸ் சென்டர், ஆமா தனியா ஷாப் ஆரம்பிச்சிருவாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். எப்படி மெக்கானிக்ல வேலை செஞ்சுட்டு தனியா மெக்கானிக் ஓபன் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி. சோ இதுதான் ஃபேக்ட். அதனாலதான் பெரும்பாலும் இப்படி நடக்குது. அவங்களுக்கு வந்து கை வச்சா 4 பேர் பிரச்சனை, இவங்க சட்டையை வர பிடிப்பாங்க. அதனால பயந்துடுறாங்க. இதுதான் ப்ரோ ப்ராப்ளம். நானும் முன்னே யோசிச்சிருக்கேன் ப்ரோ. ஏன் உள்ள உட்காந்துருக்க உனக்கு தெரியாதா என்ன மாத்தணும்னு அப்படிலாம் தோணும். CPU ரீபாலிங் பண்றதுக்கு இவங்களும் உட்காந்து மைக்ரோஸ்கோப்லாம் வச்சு சால்டர் பண்ண உட்காரலாம். ஆனா அதெல்லாம் உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆகாது. அதுல வந்து டைம் கன்சூமிங் வேற. இவங்களுக்கு வேற இந்த இவ்வளவு நேரத்துல இவ்வளவு போன்ஸ் இன்னைக்கு டெலிவரி பண்ணணும், சர்வீஸ் உள்ள வந்தது வெளியில போகணும். இப்ப இமேஜின் பண்ணி பாருங்க, போர்டு மாத்துறதுன்னா என்ன ஆகும், அழகா ஹீட் பேட்ல வச்சு மாத்தி கொடுத்துட்டு போட்டாலாம் பார்த்துட்டு டயக்னோஸ்டிக் எல்லாம் போட்டு டைரக்டா தூக்கி IP ரேட்டிங் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது பாட்டுக்கு டெஸ்ட் ஆயிட்டு இருக்கும் ஒரு வாரமா. அதேதான்.
ஸோ அதனால தான் ப்ரோ அப்படி பண்றாங்க, வேற எந்த ரீசனும் கிடையாது. ரைட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிரிச்சோ அப்படிங்கிறவர் வந்து ஹை சிவா ப்ரோ, போக்கோ F6 யூசர் ஹியர். இந்த மொபைல் நான் May 9 வாங்கினேன், கம்மிங் ஃப்ரம் Redmi Note 10. இந்த போனை சூஸ் பண்ணதுக்கு ரீசன் ஒன்னு, HyperOS MIUI ப்ரீவியஸ்லி நான் அதை யூஸ் பண்ணி பழகிட்டேன். 8s Gen 3 SoC வேற. டிஸ்பிளே சூப்பரா இருக்கு. நான் யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் 120 Hz AMOLED டிஸ்பிளே. UI அனிமேஷன்ல செம்ம ஸ்மூத்தா இருக்கு. பேட்டரி லைஃபும் அப்டேட்ஸ்ல நல்லா இம்ப்ரூவ் ஆகிறத நோட் பண்ண முடியுது. அப்போ இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. எஃப்ஐல இருந்தே போக்கோ நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்ல ரீசெண்டா வந்து ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா HyperOS 2 அந்த புதுசுல போக்கோ F6ல பேட்டரி நிக்கலன்னாங்க. பட் இவர் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்க முடியுதுன்றது. பர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேண்டாம். நான் ஜென்சன் இம்பாக்ட் ப்ளே பண்ணதான் இந்த போனே வாங்கினேன். ஆல்சோ மல்டிமீடியா கன்சம்ஷன் அதிகமா இருக்கும். சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் போன். கேமரா இஸ் ஓகே, நாட் அ பிக் கேமரா பர்சன். நான் வாங்கினது 23K 12:256. ஹேப்டிக்ஸ் இன்னும் கொஞ்சம் டைட்டா இருந்திருக்கலாம், பட் நாட் பேட். ஓவரால் 9.5 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். அந்த X3ல வந்த மதர் போர்டு இஷ்யூவை கொஞ்சம் எல்லாரும் மறந்தா நல்லா இருக்கும். அதையே வச்சு தொங்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா என் காலேஜ் ஹாஸ்டல்ல சாம்சங் மொபைல் வச்சிருக்கிறவங்க எல்லாருக்குமே 3 to 4 லைன் தான் சுத்திட்டு இருக்கான். மதர் போர்டு இஷ்யூல வரது சாம்சங்ல சொல்றீங்க, அந்த பிராண்ட் சாம்சங் வந்து ஆகாவோகோன்னு சொல்றீங்க. சாம்சங் மட்டும் சொல்லலைங்க, இல்ல ஒரு மக்களை சொல்றாரு. மக்கள் வந்து இவ்வளவு பிரச்சனை வர சாம்சங்க மறந்துடுறீங்க, ஆனா வந்து போக்கோவை போட்டு அடி அடின்னு அடிக்கிறீங்க. இவன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அதுக்குன்னு இப்படியா போக்கோவை பார்த்தா பாவமா இருக்கியா அப்படின்னு இருக்காரு. அது எஃப்ஐல இருந்தே அவங்களுக்கு வந்து ஒரு ரைசிங் கர்வ் தாங்க. எஃப்ஐ F6 F7 எல்லாமே நல்லா இருக்குது போன். ரைட். சோ மொத்தம் உங்களோட ஃபீட்பேக் எடுக்கப்பட்டது. நீங்க சொன்ன மாதிரி F6 வந்து ஜாலியா இருங்க ப்ரோ, நல்லா இருக்கு. வேற பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆயிடுச்சுன்றீங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து அருண் அப்படிங்கிற நண்பர் வந்து ஹாய் சிவா ப்ரோ, பாட் OnePlus 13R SOT 11 hours ஃபார் ரஃப் யூஸ், சாட்டிஸ்ஃபைட் வித் த கேமரா அவுட்புட், என்ஜாயிங் கேமிங் வித் 120 FPS, ஓவரால் வெரி சாட்டிஸ்ஃபைட். இந்த சேல்ல நிறைய பேர் 13R அடிச்சு தூக்கி இருக்காங்க. 35 என்ன தெரியுது, ஐடிசி ரிப்போர்ட் வரும். ஆமா, 2025ல OnePlus ஓட growth என்னன்னு மட்டும் ஆமா. Nord 5 நிறைய பேர் வாங்கிருக்காங்க, 13R நிறைய பேர் வாங்கிருக்காங்க. இது ரெண்டு தான் ஹையஸ்டா பார்த்தது கமெண்ட்ல. உண்மைதான். ஜாலியா இருக்கேன் ப்ரோ, என்ஜாய் பண்றோம். 13 hours SOT வருது ப்ரோ அப்படின்றாங்க. 13Rல 13ல 13ங்க. ஆனா காமேஷ் ப்ரோ தான் பாவம், அவருக்கு வந்து 4 மணி நேரமா அவர் 13ங்க. ஒரு ஃபிளாக்ஷிப் கேமிங் போன் வாங்கியிருக்காரு, இவங்க நார்மல் கேமிங் போன் வாங்கிருக்காங்க. அதனால செந்தில் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ, நான் கூகுள் போன் ஆப் இஸ் கெட்டிங் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இன் மை 6A. இதுதான் சொன்னேன். நீங்க அடிச்ச மணி கூகுளுக்கு கேட்டுருச்சா ப்ரோ? நான் என்ன பிரச்சனை, நிறைய பேருக்கு வந்திருக்குங்க. இப்ப 7க்கு ஒர்க் ஆகுதுன்னு போலயே நேத்து நம்ம குரூப்ல சொல்லியிருந்தாங்க. 6 ஒர்க் ஆகுதுன்றீங்க, ஆனா உங்களுக்கு இன்னும் 10 Pro வரல. ஆமா 10 Pro வரல. நான் பீட்டா தான் 9A வந்து நிறைய சர்ச் செக் பண்ணனும். அவனுக்கு கால் ரெக்கார்டிங் ஒர்க் ஆகுதா இல்லையா செக் பண்ணனும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஃபேஸ் அவுட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு சீரிஸா வருதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனா வெல்கம் ஃபீச்சருங்க, எல்லாருமே அத தான் கேட்டிருந்தாங்க. ஐயா நானே கூட அழுத்திக்கிறேன், எனக்கு அந்த கால் ரெக்கார்டிங் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு ஆமா, அது கால் அசிஸ்ட்னு வருதுங்க. அத கிளிக் பண்ணா கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் வருது. அது வந்து உங்களுக்கு அப்டேட்ல தான் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பாப்போம், பாத்துருந்து பாப்போம். செந்தில்குமார் ப்ரோ, நீங்க அடிச்ச மணி இப்ப என் 10 Pro கேட்டுருச்சு. ஆமா, இப்போ வந்து ஒரு கால் செக் பண்ணி பார்க்கலாம். லைவா பார்த்தா 10 Proலயும் ஒர்க் ஆகுது. நேத்து வரைக்கும் ஒர்க் ஆகலைங்க, இன்னைக்கு ஒர்க் ஆகுதுங்க. நேத்து வரைக்கும் கூட இல்ல, கடந்த அரை மணி நேரம் முன்னாடி கூட இந்த ஆப்ஷன் எனக்கு காட்டல. ஓகே, வேற லெவல். சோ பிக்சல் வச்சிருக்கவங்க செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்திருக்கான்ட்டு. ஃபேஸ் அவுட் வைஸ் தான் பண்றாங்க. அட்லீஸ்ட் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா பீப் சவுண்டோட ரெக்கார்ட் ஆகுதுங்க. ஆமா, இந்த ரெக்கார்டிங் ஆப்ஷன் எல்லாமே எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கு தெரியுமா? யாரோட முக்கியமான கம்யூனிகேஷன்ல இருக்கும்போது அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமா, பிசினஸ் கால்ஸ் பண்றவங்க கண்டிப்பா ரெக்கார்டிங் தேவை அவங்களுக்குலாம். இப்போ காமேஷ் ப்ரோக்கு தெரிஞ்சதுன்னா வருத்தப்படுவாரு. அவர் கால் ரெக்கார்டிங் இல்லன்னு தான் பிக்சல் S25 வாங்கியிருக்காரு. S25 வாங்கிட்டாரு. i12 இவருதான் வந்து சாம்சங் மெல்லச்சாகும் சொல்லுவாரு. ஆனா ஸ்னாப்டிராகன் அது நல்லா இருக்கு. S25 நல்லா இருக்கு, S25 நல்லா இருக்கு. பட் ஆனா இவர் ஏன் இவ்வளவு குட்டி பேட்டரி போன் போனான்னு எனக்கு புரியல. அது எதுக்கானா பெரிய பேட்டரி போன் போனாலும் அவருக்கு பேட்டரி நிக்கிறது இல்லையா? ரெண்டும் ஒரே SOT தாங்க, அதே 5 மணி நேரம் தான். இதுலயே வாங்கிக்கலாம். அவர் கடைசியில ஒரு விஷயம் சொன்னாரு, அந்த வீடியோ தனியா வரும், எல்லாரும் பார்க்க தான் போறீங்க. என்னோட S25யும் OnePlus 13 ஒரே பேட்டரி லைஃப்னா இருக்கு. அவருக்கு இப்போ S25 இல்ல, அவர் மைண்ட் செட் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னா OnePlus 13ம் S25 mAh சிலிகான் கார்பன் பேட்டரியால முடியாதது நம்மால 4000 mAhல முடிச்சிட்டு போயிட்டான். லித்தியம் அயன்ல நிக்குதுங்கறாரு. அதுக்கு இத்தனைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்டென்ஸான டாஸ்க்லாம் கொடுத்திருந்தாரு. நான் செக் பண்ணேன். என்னன்னா வீடியோலாம் நிறைய எடுத்திருந்தாரு, போட்டோ எடுத்திருந்தாரு. ஏதோ ரெயின்போ வந்துச்சுல, வெளுத்துவாங்க அதான் தெரியுமே. அவரு இந்த ஷூட்டிங் ஸ்பாட் பாக்குறதுக்கே வீடியோ எடுக்கணும். சோ அதெல்லாம் எடுத்திருந்தாரு. ஓகே ஓகே, சூப்பர் கண்டென்ட் வெயிட்டிங், ஜாலிங்க என்ஜாய் பண்ணுங்க. ஃபோன் லைட்டா வார்ம் ஆக தான் ப்ரோ செய்யுது. ஏன்னா அவர்கிட்ட சொல்றேன், நான் வந்து என்னோட அப்படின்னு சொல்லி ஒரு ஹிஸ்டரி சொல்றாரு. 2007ல அந்த SMS எல்லாம் இன்னும் வச்சிருக்கேன். ஐயா என்னையா சொல்ற? அப்போ போன் சொல்றதுக்கு காரணம் இதெல்லாம் எல்லா டிவைஸோட பேக்கப்பும் வந்துகிட்டே இருக்கு. ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ், இன்னொரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த போன்ல அப்ப பார்த்தா நான் ஓபன் பண்றேன். சரி நீங்க எதுக்கு இப்ப நோவா லான்ச்சர் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன்.
பழையிருச்சு அப்படிங்கிறாரு. நோவா லான்ச்சர் காலாவதி ஆயிடுச்சு. இப்ப ஆண்ட்ராய்டு டிஃபால்ட்டே நல்லா தான் இருக்கு. குட் லக் போட்டு யூஸ் பண்ண வேண்டியதாங்க. நோவா லான்ச்சர் ஆண்ட்ராய்டு 13க்கு நோவா லான்ச்சர் ஆப்டா இருந்திருக்கலாம். ஆண்ட்ராய்டு 16க்கு நோவா லான்ச்சர் எப்படி ஆப்டா இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியும்? ஆண்ட்ராய்டு 16ஓட கோட் பேஸ்ல இருந்து எல்லாமே இப்ப மாறி இருக்கும். நோவா லான்ச்சர் தான் ஆனா போன வருஷத்தோட காலாவதி ஆயிருக்கு. அப்புறம் எப்படி செட் ஆகும்? சரி இது விடுங்க, இதை கூட விட்டுறலாம். அவர் கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணுங்க டிவைஸ். என்னென்ன ஆப்லாமும் இருந்தது. நான் கேக்குறேன் இந்த ஆப் என்னன்னா என்னைக்காவது ஒரு நாள் யூஸ் பண்றதுக்கு இன்னைக்கு சரி இந்த ஆப் எதுல இருந்து வந்து பார்த்தா பழைய போன்ல இருந்து இதுக்கு வந்திருக்கு. ஆப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படி பண்ணவே கூடாதுங்க. ஆப்பை எப்பயுமே ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்ணும் புது போன்ல. நிறைய பேர் வந்து பேக்கப் கொடுத்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆல்னு கொடுத்துருவீங்க. அதுல இருக்க கேஷ் ஜங்க் எல்லாமே அப்படியே காப்பி ஆயிரும். இதே மாதிரி எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ல நச்சுன்னு ஆகும். ஐபோன்லயும் அழகா இங்க இருந்து அங்க ஒயர்லெஸ்ல போயிடும். சில சமயங்கள்ல அங்கேயும் சொதப்பி இருக்கு. இங்க இருந்து அங்க ஒயர்லெஸ்ல போய் கடைசியில அங்க பார்த்தா யூஐ எல்லாம் ஃபுல் கிராஷ். ஆமா. அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த ஐபோனை ஃபோர்ஸ் ரீசெட் பண்ணி திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து காப்பி பண்ணேன். இந்த மாதிரி எனக்கு ஆயிருக்கு. சோ நான் இது எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்மளே தவிர்க்கிறது நல்லது. நம்மளே பிரச்சனைன்னு தெரிஞ்சது. ஏன்னா அது பல வருஷத்துக்கு குப்பைங்க. அது அந்த கேஷ்ன்றது நிறைய இருக்கும். அது நீங்க ஆப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா எல்லாமே போயிடும் அப்படியே. எக்ஸாக்ட்லி. அதனால கொஞ்சம் ஃப்ரெஷ் இன்ஸ்டால் பண்றது பெஸ்ட் ஆப்ஸ் மட்டும். சரியா? இது வந்து நான் அவர்கிட்டயும் சொல்லிட்டேன். அவரும் சொன்னார் சரி சிவோ பண்ணிடலாம் சொல்லிட்டு போயிருக்கு. ஓகே. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆக மொத்தம் வந்து டேவிட் ப்ரோ என்ன சொல்றாங்கன்னா, என் தம்பி ரீசெண்டா S21 FE கிரீன் லைன் மாத்தி கொடுக்குறாங்கன்னு சொல்லி 2800 ஆச்சு. அதுவும் போர்ட் பண்ணதுல போர்ட் போனதுனால இல்லனா அந்த 500 தான் வரைக்கும் வாங்கிருக்காங்க. பாருங்க சிம் கார்டை போர்ட் பண்ண மாதிரி படிச்சிட்டு போர்ட் போனதுனால அந்த அமௌண்ட் டிஸ்பிளேக்கு காசு வாங்கல. திருநெல்வேலியில இருக்கிற சாம்சங் சென்டர்ல ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. ஸோ நாகர்கோவிலுக்கு போய் சாம்சங் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டர்ல கொடுத்ததுனால நல்ல ரெஸ்பான்ஸ், கஸ்டமர் சர்வீஸ்ல பெஸ்டா கொடுத்தாங்கன்னு சொன்னான். அண்ட் ரொம்ப நல்லா சொல்ல ரொம்ப நாளா ப்ரோ. ஆக்சுவலா எனக்கு என்ன ஆயிடுதுன்னா, சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளோல கரெக்டா இப்போ NAA அப்படிலாம் இருந்தா டப்புன்னு வந்துரும். NALL இருக்கனால கொஞ்சம் நான் வந்து ஜெர்க் ஆயிடுறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ரொம்ப நாளா சொல்ல நினைச்சேன். நான் 5 இயர்ஸா iQOO 3 மொபைல் தான் யூஸ் பண்றேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும். உங்க மெயில் ஐடி எனக்கு தெரியல, கொடுத்தா என்னோட வரலாறு அனுப்புவேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அது டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. ஆமா ப்ரோ, டிஸ்கிரிப்ஷன்ல ஆக்சுவலா நீங்க கீழ பாத்தீங்கன்னா கான்டாக்ட் போட்டு ஆமா இருக்கு. டெலிகிராம் லிங்க்குமே இருக்கும், உங்களோட ஜிமெயிலோட இதுவுமே இருக்கு. எல்லாமே கேக்குறீங்க பட் ஆனா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, நானும் எல்லா மெயிலையும் படிச்சு முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்றேன். இதுலயும் ஒரு சிலது மிஸ் பண்ண வேண்டியது ஆயிடுது. ஆமா, ஒருத்தர் கேட்டிருந்தாரு வேற, மெயில் அனுப்பி ரொம்ப வாரம் ஆகுது ஏன் இன்னும் படிக்கல அப்படின்னு கேட்டிருந்தாரு. எனக்கு என்ன சொல்றது நிறைய இருக்குங்க. இல்ல நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேங்க. எப்படின்னா ஒரு FM சர்வீஸ் மாதிரி ஓபன் பண்ணிட்டு, இதுல இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா, நான் லைவா தான் மெயில் எல்லாமே ஓபன் பண்ணி படிக்கிறேன். ஒரு சிலர் நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கும் என் பேரை சொல்லிடாதீங்க அப்படின்னு. நான் அது வந்து ப்ரீ எடிட்டட்னா பிரச்சனை இல்ல. இப்ப நான் உடனே சொல்லுவேன், அம்மா எங்கெல்லாம் பேர் வந்து தூக்கிடுமா அப்படின்னு சொல்லுவேன் வீட்டுல எடிட் பண்ணும்போது. யோசிச்சு பாருங்க, நான் லைவ்ல வந்து இதை பேசிட்டு இருக்கேன்னு வைங்களேன் மெயில். ஏன்னா அப்பதான் நான் கொஞ்சம் வேகமா முடிக்கவாது முடியும். நான் லைவ்ல எடிட் பண்றது கடைசியில இருக்கும் பின்குறிப்பு, என்னதுப்பா என் பேரு என் ஊரு எதையுமே சொல்லிடாதீங்க. என்ன அவங்க எவ்வளவு நாள் அடிச்சு கேட்டாலும் சொல்லிடாதீங்க. நீதான்டா டிரைவர், உன்னதான்டா வச்சு ஓட்டணும். இது எதை முன்னாடி போடணும் பின்னாடி போட்டு, பின்னாடி போட முன்னாடி போட்டா என்ன பண்ணுது நடந்திருக்கு. இந்நேரம் அந்த மெயில் போட்டவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருப்பாங்க, எப்படி மாட்டிருக்காரு பத்தி. சபாஸ் மாப்ள சபாஸ். ரைட். சோ லாஸ்ட் கமெண்ட் ஆஃப் தி டே என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ் ஜீவா அப்படிங்கிற இருந்து, அண்ணா Thursday night I received OnePlus 13R from Amazon. Next day afternoon வரைக்கும் மொபைல் நல்லா இருந்துச்சு. சடனா 2 சிம்லயுமே நெட்வொர்க் கட் ஆயிருச்சு. சுவிட்ச் ஆஃப் அண்ட் ரீஸ்டார்ட் அண்ட் ஏரோப்ளேன் மோடு அண்ட் சிம்மை கழட்டி அதெல்லாம் மாத்திருந்திருக்காரு. எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், நெட்வொர்க் வரவே இல்லை. சேம் சிம் வேற 5G மொபைல்ல ஒர்க் ஆகுது. 2 ஷாப்லயும் கேட்டுட்டேன், அவங்க ரிட்டர்ன் போட்டுருங்கன்னு சொன்னாங்க. மீ டு OnePlus 35,000 நல்லா வச்சு அதுதான் இப்ப நான் சொன்னேன், அதே காமெடி தான். நீ தான்டா டிரைவர், 35,000 வச்சு விட்டு இல்ல. அதான் நான் சொன்னேன், ரிட்டர்ன் ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது போட்டுக்கோங்க அப்படின்னா நான் ரிட்டர்னே போடுறேன் ப்ரோ. சர்டிஃபிகேட் வாங்கிட முடியும், நீங்க கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் இவருக்கு எப்படி இருக்குன்னா. அமேசான்ல 7 days இருக்கும்ல. ஆமா, ஏன்னா இவன் ஓபன் பாக்ஸ் கிடையாது இல்ல. பிளிப்கார்ட்டா இருந்தா கோளாரா இல்ல. இப்ப நேர்ல வந்து அவங்க பாப்பாங்க. ஆமா, பாத்துட்டு இல்ல பிளிப்கார்ட்டா இருந்தாலும் அவனும் என்ன ப்ரோ சொல்ல முடியும், ஒர்க் ஆகலன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நீ செக் பண்ணும்போது ஒர்க் ஆச்சு, நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஒர்க் ஆகல. அப்ப எப்படி சிம் போட்டு செக் பண்ணுவாங்க? சும்மா ஓபன் பாக்ஸ்னா டிவைஸ் கிளீனா இருக்கான்னு பாப்பாங்க. இப்பயும் டிவைஸ் இவர்கிட்ட கிளீனா தான் இருக்கும், யூஸ் பண்ணாதானே. ரைட்டுங்க. ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான கமெண்ட்ஸ். வேறு சில கமெண்ட்ஸோட நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா வரைக்கும் சிவபரணி, கௌதம் பார்க்கலாங்க. பாய்.